ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் வார்த்தை என்ற ஊழியத்திலே இன்றைக்கு கை கொடுத்தல் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, பாருங்கள், யாராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா? பண உதவி செய்ய மாட்டாங்களா? நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா? சொந்தக்காரனாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கை கொடுக்கிறது யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்போது தேவன் சொல்கிறார் பாருங்கள், தேவரீர் என் காரியத்தை மேற்பட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, பிற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு யார் கை கொடுத்து தூக்குவா? யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவருடைய உடன்பிறந்த சகோதரர் அவரை பகைத்தார்கள், அவரை விரோதித்தார்கள், குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள், இதோடு சாகட்டும் என்று. ஆனால் வசனம் சொல்கிறது, உடன்படிக்கை இரத்தத்தினாலே நான் விடுதலை செய்தேன். இயேசு தம்முடைய இரத்தத்தை கொண்டு அந்த மனிதனை விடுதலை செய்கிறார். உங்களுக்கும் இப்படித்தான். நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள், யாரும் உங்களை குழியில் தள்ள முடியாது. கை கொடுத்து தூக்கி மேலே விட்டுருவார். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு முறை கிணத்தை தவறி விழுந்து விட்டேன். அப்பொழுது ஏறத்தாழ 20 நிமிடம் தன்னை மிதந்து கொண்டே இருந்திருக்கிறேன். சின்ன வயசு, மூழ்கி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கவில்லை. பிற்பாடு தூக்கி காப்பாற்றி விட்டார்கள். எனக்கு கை கொடுக்கிறது யார் அப்படின்னு கேட்குறார். யோபு 17:3 தான் வாசித்தேன். என் காரியத்தை மேற்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, நான் செய்த எல்லாத்துக்கும் நீரே பிணையாளியாக இரும். அதாவது ஜாமீன்தார். யார் நமக்கு ஜாமீன்தார்? இயேசு நமக்கு ஜாமீன்தார். ஒரு வாலிப பையன் இருந்தான். அவன் ஒரு பெண்ணை விரும்பினான். ஜோசியர் இடத்துல போனான், கையை காட்டினான். ஐயா, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அது எனக்கு கை கூடுமா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், விசாரித்தார், நீ யார்? அந்த பெண்ணோட அப்பா யார்? அண்ணன் தம்பி இருக்காங்களா? அவங்க யார் அப்படின்னு கேட்டார். அவங்க அண்ணன் ஒரு ரவுடி, அப்பனும் ஒரு ரவுடி தான், ஆனால் நான் அந்த பெண்ணை விரும்புகிறேன், அதுதான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா. கை கூடுமான்னு சொல்லி பாருங்கள், என் கையை பாருங்கள், விரலை பாருங்கள், கை கூடுமா அப்படின்னு பாருங்கள். அவர் சொன்னார், கை கூடாது, ஒரு கை குறையும் அப்படின்ட்டார். ஒரு கை குறையும் அப்படின்னா அதை கை ஒடிச்சிடும்னு அர்த்தம். அப்போ மனிதனிடத்தை நம்பினால் இப்படித்தான் நடக்கும். ஆனால் தேவனிடத்தில் நம்புங்கள், இயேசுவிடத்தில் நம்புங்கள். இயேசு சொல்வார், உனக்காக நான் கை கொடுக்கிறவர். பேதுரு தண்ணியில் விழுந்து விட்டார், கடலில். ஆண்டவர் பார்த்தார், யாரும் சீசல் யாரும் தூக்கலை. இவர் கை தூக்கி படலை தூக்கி விட்டார். ஏன்டா நம்பிக்கை இல்லாமல் இருக்க? நான் தான் உங்களோடு இருக்கனே, ஏன் பயப்படுற? அலற வேண்டாம். நீ என்ன செய்ய? என்னை நம்பு. காலமெல்லாம் நீ என்னை நம்பிக்கொண்டிரு. நீ கிணத்தில் விழுந்தால், நீ கடலில் விழுந்தாலும் சரி, யாரும் தள்ளி விட்டாலும் சரி, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண முடியாது. என்னை கை தூக்கி கொடுக்கறதுக்கு நானே இருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்கிறார், தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் மனுஷர்களுக்கு கை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். தேவதூதர்களுக்கு கை கொடாமல் மனுபுத்தருக்கு கை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம மேலே அவள் அன்பாக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை படைத்தவர். நம்மை படைத்த தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது மனுஷன் அல்ல, தேவனே கை கொடுத்து தூக்கி எடுத்து நிறுத்தி கண்மனையில் மேல் வைத்து உயர்ந்த நிலைமையில் வைப்பார். சாதாரண வைக்கிறதில்லை. ஈசன்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் அப்படி சொல்லிவிட்டு, அதாவது நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்த பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், காம்பவுண்டு கட்டி கொண்டிருக்கிறோம், சத்துருக்களை இடித்து போட்டு விட்டார்கள், கட்டி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணார். எருசலேம் இடிந்து கிடக்கிறது, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது, இயேசுடைய காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். இந்த உங்களுக்கும் இப்படித்தான். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கை கூட முடியலையா, கிடைக்கலையா, முடியலையா? அப்போ இயேசு நோக்கி பாருங்கள்.
நம்மளாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நான் 50 ஆண்டு காலம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டு சரியாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் இந்த ஆண்டோடு சேர்த்தால் 50 ஆண்டு காலம் ஒரு முறையாலும் அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. காரணம், நாம் பிரச்சனை என்று வரும் பொழுது இயேசுவே பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை கைதூக்கிடும் என்று ஜெபித்தால் கைதூக்கி எடுக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதவர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலி மேல் நிறுத்தி, அப்போ யாரும் கிட்டத்தில் வர முடியாது, யாரும் நம்ம பாதிக்காது. இதுதான் இயேசு கொடுக்குற வேலை. இந்த இயேசை நீங்கள் பற்றி கொள்வீர்களா? உங்களை ஒரு சின்ன வார்த்தை ஜெபம் பண்ணிடுறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், கரந்தூக்கி எடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.